அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானியை வியக்க வைத்த காளியம்மாளின் அதிரடி முடிவு, இது குறித்த விவரங்களை தான் இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் பாத்தீங்கன்னா தன்னுடைய அரசியல் கட்சியின் முதல் மாநாட்டை அக்டோபர் 27 நடத்த போறாரு அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு தகவல் தான் தற்போது கிடைச்சிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை அடுத்து தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லாம இந்திய அளவுல ஒரு உச்சகட்ட நடிகராக இருக்கக்கூடியவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு முதல் மாநாடு நடத்த போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் தீயாக பரவிட்டு இருக்கு. இதனாலேயே தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லாம இந்திய அளவுல அனைத்து மக்களுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்புல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கேரளா, கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா விஜய்க்கு அதிகப்படியாக ரசிகர்கள் இருக்க ஒரு காரணத்தினால அவங்க அந்த பகுதிகளில் இருந்து விஜயுடைய மாநாடு பார்க்கறதுக்காக நேர்லயே வர போறாங்க. அதுவும் ரசிகர் மன்றம் மூலமாக வர போறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த ஒரு மாநாடு தான் இந்திய அளவுல நம்பர் 1 ட்ரெண்டிங் பிடிச்சிருக்கு. இதே தருணத்துல நாம் தமிழ் கட்சி வேலைக்கு ஆகாது, நம்மளும் ஒரு பெரிய மாநாடு நடத்தணும் அப்படின்னு காளியம்மாள் பாத்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு அறிவுரையாக சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நாம் தமிழ் கட்சிக்குள்ள பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்க ஒரு சூழல்ல இந்த மாநாடு அப்படின்றது ரொம்ப எளிமையாக இல்லாம நிர்வாகிகள் மற்றும் நம்மளுடைய தொண்டர்கள், நம்ம கட்சியுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு எல்லாருடைய ஆதரவோடும் நம்மளும் இப்ப நடத்தக்கூடிய இணைய எழுச்சி பொதுக்கூட்டத்தை விட ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை நடத்தணும், அதை பத்தி தான் இந்திய அளவுல பேசணும் அப்படின்னு ஒரு முக்கியமான முடிவை பாத்தீங்கன்னா காளியம்மாள் தற்போது எடுத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் குறித்து சீமான் அவர்களிடத்திலையும் ஆலோசனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு தூணாக இருக்கக்கூடிய காளியம்மாள் சொல்ற பல விஷயங்கள் சீமானுக்கு நிறையவே கை கொடுத்திருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த ஒரு விஷயத்தையும் சீமான் அவர்கள் நிச்சயமாக செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பொதுவாகவே நாம் தமிழ் கட்சியிலிருந்து நடத்தப்படுற இந்த இணைய எழுச்சி பொதுக்கூட்டம் பாத்தீங்கன்னா அடுத்த 3 நாட்களுக்கு பேசக்கூடியதாக இருக்கும். அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் வர்றதும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிர்வாகிகள் கூட அந்த ஒரு மாநாட்டிற்கு வர்றதும் அப்படின்னு ஒரு திருவிழா போலதான் இந்த ஒரு மாநாடு நடந்துட்டு இருக்கு. இதையே மிஞ்சிற அளவுக்கு நாம் தமிழ் கட்சி நடத்த போறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கு அப்படின்றது தெரியுது. விஜயோட ஒரு போட்டியாக மட்டும் இல்லாம நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு ஆளுமையை காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு காளியம்மாள் பாத்தீங்கன்னா தொண்டர்கள் மத்தியில் பேசியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை விக்கிரவாண்டியிலேயே சீமானுடைய பொதுக்கூட்டமோ நாம் தமிழ் கட்சியுடைய பொதுக்கூட்டமோ நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.